அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க ப்ரோ. அமித்த முடிச்சு விட்டாங்க. டாடா பை பை போட்டு அமித்த அனுப்பி வச்சுட்டாங்க. இல்ல புரியல. ஓட்டு அடிப்படையில் பார்த்தா சுபிக்ஷா தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அமித்த அனுப்பி வச்சிருக்காங்க. அது சரி, எப்பவும் நடக்கிறது தானே. ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா சுபிக்ஷாவும் வெளியே போக நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சு ப்ரோ, முடிஞ்சு. இன்னைக்கு எபிசோடு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அப்டேட் படி அமித் தான் முதல் ஆளா வெளியே போயிருக்காரு. ஸோ நாளைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருந்தால் சுபிக்ஷா வெளியே போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ப்ரோ, ஒன்று மட்டும் கன்ஃபார்ம். அவர் வீட்டுக்கு போனால் அமித்துக்கு ஐயா, நீ எல்லாம் ஒரு புருஷன்யா? முன்னெல்லாம் உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து உன் கேம் விளையாடு, மற்றவங்க கிட்ட ஏன் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, சாண்ட்ரா கூடயும் பார்வதி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் திருந்தல ப்ரோ. தலையா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் பார்க்க போனால் ஒய்ஃபு கண்டிப்பாக திட்டு தான் செய்வாங்க. அமித்துக்குமே ஆரம்பத்துலேருந்து ஓட்டுகள் இல்லை ப்ரோ, அவ்வளோவா ஓட்டு இல்லை. ஆனால் அவர் நாமினேஷன் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்போவுமே லீஸ்ட் ஓட்டில் தான் இருப்பார். எப்போவுமே லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீக்லையுமே அவர் லாஸ்ட்டில் தான் இருப்பார். லாஸ்ட் 3 பிளேஸில் தான் இருப்பார். ஓட்டுகள் அவளுக்கு அதிகமாக இல்லை. நல்ல மனுஷன்தான், உள்ளேயும் வெளியும் எல்லாம் நல்ல மனுஷன்தான். நல்ல மனுஷனாக மட்டும் இருந்தால் போதாது ப்ரோ. நல்ல இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கேம் விளையாடவும் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள பார்த்தே புரிஞ்சு விளையாண்டுருந்தா கூட கேமை மாற்றிருப்பார். அவர் வந்ததுலேருந்து ஒரே கேம் தான் ஆடினார். ஸோ ஃபைனலாக முடிச்சு விட்டாங்க. அப்படி 11 பேர் இருந்தாங்க இந்த வீட்டில். இப்போ ஒருத்தர் எலிமினேட் பண்ணி 10 பேர் இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருக்கலாம். நாளைக்கும் கண்டிப்பாக இன்னொரு எவிக்ஷன் இருக்கும். சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம்.